ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் போய் என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் இது வந்து பீட்ரூட்டு அண்ட் இது 20 ருபீஸு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அண்ட் இது 15 ருபீஸு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலம்லாம் போடுவோம்ல, அந்த பிளேட் மாதிரி டிசைன் பண்ணுற பிளேட்டு, இதோட ரேட் வந்து 50 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து நமக்கு சாப்பாட்டுக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டேன் அப்பளம், ஆனியன் அப்பளம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம். இது ரெண்டும் ரொம்ப எசென்ஷியல், ஏன்னா நமக்கு சட்னி எல்லாத்துக்குமே தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி, ரேடிஷ், இதுவும் 20 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கீரை இருக்குது, கீழே வந்து முள்ளங்கி இருக்குது. இது வந்து தனியாக வந்து பொரியல் மாதிரி செஞ்சு, இது வந்து நான் லைக் சாம்பார் இந்த மாதிரி பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து காலிஃப்ளவர் 2 இருக்குது, 2 20 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் வந்து 20 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால், நம்ம சாம்பார் காரக்குழம்பு இதெல்லாம் வச்சுக்கலாம், இது வந்து 20 ருபீஸ். இதில் இருக்க நெக்ஸ்ட் வந்து இந்த பயிரும் வந்து 20 ருபீஸ். இது எனக்கு தெரிஞ்சு காராமணி மாதிரி லைக் இந்த கலர்ல இருக்கு. இது எனக்கு பேர் தெரியல. இது தெரியும் நமக்கு, உடைச்ச கடலை. இதுவும் 20 ருபீஸ். இது வந்து வடகம், இந்த காரக்குழம்புக்கு இதெல்லாம் போடுவாங்களா, ஸோ அந்த வடகம். அப்புறம் பட்டாணி, இதுவும் 20. அப்புறம் இது வந்து ஒயிட் பட்டாணி, அந்த சுண்டல் பண்ணுவாங்களா, அது 20. அண்ட் இது வந்து பிளாக் சன்னா இருக்குல்ல, அது. சாரி, இது வந்து ஒயிட் சன்னா, இது வந்து பிளாக் சன்னா, இதுவும் 20. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், நெக்ஸ்ட் வந்து தனியா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து கடுகு. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் சிம்பிளாக வந்து ஒரு ஷாப்பிங்கு. அண்ட் நீங்களும் ஃப்ரைடே மார்க்கெட் போயிருக்கீங்களா? அண்ட் என்னென்னலாம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதாவது பலவரும் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து நம்ம பார்த்து வாங்கணும். சில விஷயம்லாம் வந்து ஃப்ராட் வேலை பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வாட்டி ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம். நல்ல ஃப்ரூட்ஸை தான் நாங்கள் வந்து எடுத்து எடைக்கு கொடுத்தோம். பட் அவங்க வந்து ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி, பதங்கி போன மாதிரி வந்து நாங்கள் வந்து பாதி தூரம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா இப்படி பிரித்து பார்த்தா காஞ்சி போன, அதாவது நாங்கள் மாதுளம்பழம் வாங்கினோம், அது அப்படியே காஞ்சி போய் அப்படி இருந்துச்சு. நாங்கள் போடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெரிய பெரிய பழமாக வந்து நாங்கள் எடுத்து கொடுத்தோம். ஆனால் அவங்க வந்து அந்த கவரில் போடும்போது வேற ஏதோ பழத்தை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. போய் கேட்டு அது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து பலவர மார்க்கெட்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாங்கலாம், பட் பார்த்து இந்த வெயிட்லாம் வந்து செக் பண்ணுங்கள். இந்த மிளகா, காஞ்ச மிளகா, தனியா இதெல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இந்த இடையிலலாம் அடிப்பாங்க. லைக் அந்த கல் வச்சு பண்ணுறதுல வந்து ரொம்ப அடிப்பாங்க, 1/2 கிலோ அந்த மாதிரிலாம் அடிப்பாங்க, 1 கிலோ கிட்டலாம். அதனால நீங்கள் அந்த டிஜிட்டலான அந்த வெயிட் மிஷின் இருக்கும்ல, அதில் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ மற்றபடிலாம் ரேட் வந்து இதுவாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதில் இருக்க பொருள்லாம் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வீக்குக்கு கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வாங்கியிருக்கோம் கைஸ். ஸோ நீங்கள் எந்த மாதிரிலாம் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from கலையரசி. Bye.